கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்கிறவன் இன்னும் பெற்றுக்கொள்வான்னு சொன்னது போல ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிறவன் ஆண்டவரே முழு இருதயத்தோடு அவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த இந்த காலகட்டத்துல நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது என்பதை குறித்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சில வசனங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, பூமியை உருவாக்கி ஆண்டவர் ஒவ்வொன்றாய் அவர் படைத்து விட்டு கடைசியாக மனுஷனை படைத்து 6வது வசனத்துல 5ஆம் வசனம் சொல்லுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று அவன் இருதயத்தின் நினைவு தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாப்பானதே என்று கர்த்தர் கண்டு ரொம்ப வசனப்பட்டாங்களாம், கஷ்டப்பட்டாங்களாம். அவங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு மனுஷனை படைச்சிட்டோம்னு சொல்லி எந்த மிருக ஜீவனை படைக்கும் போது கூட அவர் மனஸ்தாபப்படலை. ஆனா மனுஷனை படைச்சிட்டோன்னு சொல்லி தேவன் அதுக்கு அடுத்த காரியத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நான் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதுக்கு என்று கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று அவர் இருதயத்திற்கு விசனமா இருந்துச்சான். அவருடைய இருதயத்துக்கு ரொம்ப விசனமா இருந்துச்சான். அப்ப பாருங்க, எவ்வளவு கேடான மனுஷன், ஒரு பொல்லாத மனுஷனை நம்மளை படைச்சு, அவர் படைத்தது நல்ல நோக்கத்துக்காக ஆண்டவர் மனுஷனை படைச்சாரு. ஆனா அந்த மனுஷன் பொல்லாத சிந்தனை கொண்டதா இருந்ததுனால அதை கண்டு அவன் இருதயத்தை தேவன் பார்த்து அவர் என்ன செஞ்சாராம், மனஸ்தாபப்பட்டாராம். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது பிரியமானவர்களே? நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு ஏற்ற இருதயமா இருக்கா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நீங்களே ஆராய்ந்து பாருங்களேன். உங்க இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? அது மாத்திரம் இல்லை, நீங்க பிரசங்கி எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுது, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக தந்திரத்தினால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தேடிக்கொண்டார்களாம், அதை மாத்திரம் கண்டார். நம்முடைய தந்திரமான காரியங்கள் சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அத ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நடிக்கிறோம். எப்படியெல்லாம் யாரை எப்படி ஏமாத்துறோம், யாரை எப்படி நம்ம பேசுறோம், அந்த உடைய தந்திரங்களை நம்ம கற்றுக்கொண்டோமா? ஆனா ஆண்டவர் நம்மளை செம்மையானவரை தான் படைச்சாராம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29 இப்படியாக சொல்லுவேன், நம்ம மனுஷனை படைச்சது செம்மையாக படைச்சாரு. செம்மையான ஒரு மனுஷனை, ஒரு உண்மையான ஒரு மனுஷன், நம்ம இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தான் நம்ம படைச்சாரு ஆண்டவர். ஆனா நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதான், நீங்க பாத்தீங்கன்னா, உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். உபாய தந்திரத்தை என்ன செஞ்சு கொண்டாங்கன்னா நம்ம தேடிக்கொண்டோமா? பாருங்க, எப்படிப்பட்டதான ஒரு தந்திரங்கள், யார்கிட்ட எப்படி பேசினா யாரை நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரு கிரிமினல் மைண்டு நம்ம செட் பண்ணி கொண்டோம். பாருங்க, நம்ம தான் அதை உண்டாக்குறோம், மனுஷன் தான் அதை உண்டாக்கி கொண்டான். அதனால தேவன் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மன வேதனைப்படுறாங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்க நீங்க எழுதின யோவேல் நிருபத்தை நீங்க யோவேல் 2:13 பாத்தீங்கன்னா, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்து தேவனாய கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்கள், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு அவர் என்ன செய்யறாரா, மனஸ்தாபப்படுகிறவரா இருக்கிறாங்க. நம்ம தீங்கு பண்ண போனாவே தேவன் மனஸ்தாபப்படுறாரு. நீ படுறியோ இல்லையோ, உன் இருதயம் அங்கலாய்க்குதோ இல்லையோ தெரியல, ஆனா தேவன் என்ன செய்யறாரா, உன் இருதயத்தை பார்த்து அவர் தீமைக்கு என்ன செய்யறாரு, அங்கலாய்க்கிறவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம என்ன செய்யறோம், வணங்கி கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்க எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தை, தாவீது ராஜா அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, உத்தம இருதயத்தை உள்ளவன் தாவீதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்குதான் பைபிள் வசனம் சொல்லுது. அப்போ நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு நீங்க சிந்தித்து பாருங்க. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? நம்ம பொல்லாப்பு உள்ளவர்களா இருக்கோமா? நம்முடைய இருதயம் பொல்லாப்புக்கு நிறைந்ததா இருக்கா? உப தந்திரங்களால நிறைந்ததா இருக்குதா?
நம்ம உத்தம இருதயத்தோடு இருக்கிறோமா, உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா என்று நீங்களே ஆராய்ந்து பாருங்க பிரியமானவர்களே. நம்முடைய இருதயம் பாவம் நிறைந்த வாழ்க்கையில நம்ம ஊறி இருக்கிறோமா என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க பிரியமானவர்களே. பாவத்தின் நீங்க யோபு 15ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இருதயம் எங்க இருக்குன்னா, உங்கள் கண்கள் எங்க போகுதோ அந்த இடத்துல உங்க இருதயம் போகுதாம். அது மாதிரி யோபுடைய சரித்திரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக என்ன செய்யுது, உங்களுடைய நடைகள் மாறுது. உங்க இருதயம் எங்க போகுதுன்னா, பாவமான வாழ்க்கையை குறிச்சு உங்க கால் என்ன செய்யுமா, தன்னால அந்த இடத்துக்கு போகுமா. உங்களுடைய இருதயம் கர்த்தரிடத்துல நீங்க தேவனோடு நீங்க ஒருமித்து அந்த கர்த்தருடைய இருதயத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அது மாத்திரம் இல்ல, நீங்க 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல நீங்க 7, 8, 9 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை என்ன செய்யுமா, சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள்ள இருக்காது. சத்தியம்னா வேத வசனம். அந்த வேத வசனம் நமக்குள்ள என்ன செய்யாது, நிறைந்து இருக்காது பிரியமானவர்களே. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவரமாய் இருக்கிறார் பிரியமானவர்களே. நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றதாய் அவர் உண்மையும் நீதியாய் நம்ம இருக்க நம்முடைய இருதயத்துல நம்ம வாஞ்சிக்க வேண்டும். நம்முடைய முழு இருதயத்தும் தேவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.